நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே வினோ. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கடலூர் அரசு பொது மருத்துவமனையின் தலைமை சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகம் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் கிட்ட கேட்டு விளக்கம் பெற போகிறோம். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டாக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உறுப்புகளில் எப்போவுமே மூளையே தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான உறுப்புகளில் சிறுநீரகம் அப்படின்றது உடல் உறுப்புகளில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனுடைய வேலைகள் என்னென்ன? வணக்கம். சிறுநீரகங்களை பொறுத்தளவு அதோடைய முக்கியமான வேலைன்னு பார்க்கும்பொழுது உடம்புல அதிக அளவில் சேர்க்கிற உப்புக்களையும் நீரையும் வெளியேற்றுறது முக்கியமானது. ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது மட்டுமே கிட்னியுடைய வேலை இல்லை. அது இல்லாமல் அனிமியா கண்ட்ரோல், அதாவது உடம்புல ரத்த சோகை வராமல் பார்த்துக்கிறதுக்கான தேவையான முக்கியமான ஹார்மோன் எரித்ரோபாய்டின் அது கிட்னியில் தான் சுரக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இந்த கால்சியம் பாஸ்பரஸ், இந்த எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆன முக்கியமான ஹார்மோன்கள் கிட்னியில் சுரக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, உடம்புடைய நீருடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறது, இது எல்லாமே கிட்னியுடைய வேலைகளில் முக்கியமானது. ஓகே டாக்டர், இப்போ பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க, கிட்னியோட வேலையா? ஸோ இப்போ பிளட் ப்ரெஷருக்கும் கிட்னிக்கும் எவ்வளோ ஆழமான சம்பந்தம் இருக்குது? சார், பிளட்டில் வர சர்க்குலேஷன் பொறுத்து நம்ம ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போலாம் உடம்புல பிபி கொஞ்சம் கம்மியாகும்போது அதை மெயின்டைன் பண்ணி நார்மலுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு காமிக்கிறது அப்படி வேலை. ஸோ அதனால தான் சிறுநீரகங்கள் வேலை எடுக்கும்போதெல்லாம் பெரும்பாலும் பேஷண்ட்ஸ் ஹை பிபியோடு இருக்கிறாங்க. ஓகே டாக்டர், இப்போ உப்பு அதிகமாக சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும், எந்த மாதிரியான உப்பு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். உணவில் அதிக உப்பு எப்பயுமே நமக்கு நல்லதில்லை. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 6 கிராம் வரைக்கும் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போதைய உணவு வகைகள் எல்லாமே அதிக உப்பு இருக்குது. அதனால் அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம அதிகமான பிபி அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரதுக்கு காரணம். ஸோ கம்மியான உப்பு நமக்கு எப்பயுமே உடம்புக்கு நல்லது. எந்த மாதிரியான உப்பு எடுத்துக்கலாம் டாக்டர்? இப்போ இந்து உப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ராக் சால்ட்லாம் சொல்கிறாங்களா, அது எந்த மாதிரியான? ராக் சால்ட் பற்றி ஒரு தெளிவான ஒரு கைட்லைனோ ஒரு டாக்குமெண்டேஷன் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் உப்பே நீங்கள் எடுத்துக்கலாம். அது அளவு கம்மியாக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. சரி டாக்டர், இப்போ உப்பு நார்மலாக எடுத்துக்க சொல்கிறீங்க. அயோடின் அப்போ நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம அயோடின் எடுத்துக்கணும். அயோடின் எடுத்துக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ உப்பு திட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தானே நல்லது. ஸோ அயோடின் அப்போ கிடைக்கணும் இல்லை? அயோடின் உப்போட ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது அயோடின் கலந்த மற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் பத்தாதுன்றதுக்காக தான் நம்ம அயோடின் சால்ட்டாகவே எடுத்துக்கிறோம். ஸோ அயோடினுக்காக மட்டும் நம்ம அதிகமான சால்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற உணவுகள் இருக்கிற அயோடின் அது நம்ம பூர்த்தி செஞ்சுக்கும். ஸோ உப்பு ஒரு நாளைக்கு 6 கிராம் மேக்ஸிமம் எடுத்துக்கிறது நம்ம ஜென்ரல் உணவுகளுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கடலூர் அரசு பொது மருத்துவமனையின் தலைமை சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வீராசாமி இருக்கிறது. ஓகே. அதாவது நம்மள கிட்னியை பாதிக்கிற அளவுக்கு உணவு முறைகளும் அதை பாதிக்காத அளவுக்கு உணவு பழக்கங்களும் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்க. அதை எப்படி பாதுகாக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பாக. முக்கியமாக நமக்கு சிறுநீரகங்களை பாதிக்காமல் இருக்கிற உணவு பழக்கங்கள் ரொம்ப முக்கியம். நீர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2.5 3 லிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரங்கள் அதுதான் தவறுது. நமக்கு குறைஞ்சபட்சம் 2.5 3 லிட்டர் தண்ணி ரொம்ப முக்கியம். உணவில் அதிக அளவு உப்பு எடுத்துக்கிறது கூடாது. உப்பு குறைந்த அளவு உணவு எப்பயுமே நமக்கு உடம்பு நல்லது. துரித உணவுகள், ப்ரீ பேக்கடு ஃபுட் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி துரித உணவுகள் நம்ம உடம்பு இருக்கிறது நல்லது கிடையாது. புகைப்பிடித்தல் நல்லது கிடையாது. ஸோ புகைப்பிடித்தல் எந்த புகையாது ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் அல்லது புகையில இப்போ உணவில் சேர்த்துக்கிற மாதிரி புகையில வாயில் போடுற புகையில எதுவுமே கிட்னிக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாகிறது. உடல் பருமன் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த உடல் பருமன் அதிகமாச்சுன்னா அதுவே சிறுநீரக பாதிப்பையோ அல்லது சர்க்கரையோ ரத்த கதிப்பையோ இது அதிகப்படுத்தும். ஸோ உடல் எடை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தினசரி உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிஷம்
வாரத்தில் குறைந்தபட்சம் 5 நாட்கள் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இது இல்லாமல் இந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த வலி நிவாரண மருந்துகளை நேரடியாக போய் பழைய மருந்து சீட்டை வச்சுக்கிட்டு கடையில் போய் வலி மாத்திரை வாங்கி நிறைய போடுறது. ஸோ அந்த மாதிரி வலி மாத்திரைகள் தொடர்ந்து டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் நாட்கணக்கில் எடுத்துக்கும் பொழுது அது வந்து பின்னால் நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியரையோ அல்லது டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு மோசமான விளைவுகளையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்தோம்னாலே நம்ம சிறுநீரகங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நம்ம தொடரலாம் நிகழ்ச்சியை. டாக்டர் சொல்லுங்கள், ஒரு கிட்னி வேலை செய்யலைனாலும் இன்னொரு கிட்னியை வச்சு நம்ம வந்து உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மலான லைஃப் வாழ முடியுமா? நிச்சயமாக நமக்கு வந்து இயற்கை நமக்கு 2 சிறுநீரகங்களை கொடுத்துருக்கு. ஸோ 2 சிறுநீரகங்களும் நல்லபடியாக வேலை செய்யும். பட் ஒரு சில பேருக்கு பிறவிலேயே ஒரு கிட்னி சிறிய அளவிலோ அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுமாரி சமயத்தில் அந்த இன்னொரு கிட்னி வந்து அந்த ஒரு கிட்னி செய்கிற வேலையும் சேர்த்து மொத்தமாக வேலை செஞ்சுக்கும். ஸோ 2 கிட்னிலையும் நமக்கு தேவைன்னா கூட ஒரு கிட்னி இருந்தாலும் அது 2 கிட்னி வேலையும் சேர்த்து செய்யும். ஸோ இந்த கான்செப்ட் தான் சில நேரங்களில் நம்ம வந்து கிட்னி மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ கிட்னி நாள்பட்டு கிட்னி ஃபெயிலியர் போகிற சில பேஷண்ட்ஸ் 2 கிட்னியும் செயல் இருந்தவங்களுக்கு இப்போ தானமாக கிடைக்கும்போது ஒரு கிட்னியை தானமாக வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு கிட்னி வந்து அவங்க 2 கிட்னி வேலை செய்கிறதையும் அது செஞ்சு அது உங்களுக்கு நார்மலான லைஃப்பை வாழ்கிறதுக்கு உதவும். அதேமாதிரி கிட்னி தானமாக கொடுக்குறவங்களுக்கு அவங்க மிச்சம் உள்ள ஒரு கிட்னியும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு 2 கிட்னி செய்கிற வேலையும் அது செஞ்சு அது அவங்களுக்கு இந்த நல்ல ஒரு உடல்நிலையை கொடுக்கும். ஸோ ஒரு கிட்னி இருக்கிறது நல்ல நிலைமையில் இருக்கிறது உடம்பு போதுமான அளவுது. டாக்டர், இப்போ வந்து ஒரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு ஒரு கிட்னியோடு வாழுறாங்க. ஆனால் அவங்க வந்து நார்மலாக வந்து பார்த்தாவே டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட உடல் இதுவா இல்லை வந்து அந்த மாதிரி தான் இருக்குமா? தானமாக கொடுக்குறவங்க சொல்லுங்கள். தானமாக கொடுக்குறவங்களும் சரி, அதை வாங்கினவங்களும் சரி, அந்த மாதிரி தானமாக கொடுக்குறவங்களை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அவங்களுக்கு சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு எதுவும் இல்லைன்னா அவங்க நார்மல் லைஃப் கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃபே வாழலாம். ஈவன் அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க ரொட்டீன் கடினமான வேலை கூட அவங்க பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்களுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது, வேறு யூரின் டெஸ்ட் ஏதாவது பண்ணி நம்ம அவங்க உடல்நிலையை மாஸ்டர் ஹெல்த் சப்ஜெக்ட் மாதிரி ரெகுலராக செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போகணுமானது. ஒரு கிட்னி தானமாக கொடுக்கறதுனால அவங்க உடல்நிலையில் எந்தவித பாதிப்பும் வராது. சரி டாக்டர், இப்போ வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னும் போது அவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கணும்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க பொறுத்தளவு கிட்னியை ரிசீவ் வாங்கிக்கிட்டவங்க பொறுத்தளவு அவங்க நிறைய மாத்திரை மருந்துகள் எடுத்துப்பாங்க. அது டிபெண்ட்ஸ். ஒரு சில பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து நிறைய இந்த எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில உணவுகள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொழியை. ஜென்ரலாக கிட்னி ஃபெயிலியர் உள்ள உணவு கட்டுப்பாடு அந்தளவுக்கு இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு தேவைப்படாது. அவங்க கிட்டத்தட்ட நார்மல் லைஃப் மாதிரியே இருக்கலாம். எல்லா உணவுகளையுமே சாப்பிடலாம். நீர் அளவுக்கு அதிகமாக எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட நார்மல் ஃபுட் பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். என் பேர் ரமேஷ் பாபு, உருளையன்பேட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த கிட்னி ஃபெயிலியர் எப்போ ஏற்படுது? கண்டிப்பாக சார். இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அது வருவதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமாக இந்தியாவிலையும் சரி உலக அளவிலும் சரி சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இது 2 தான் மிக மிக முக்கியமான. கிட்டத்தட்ட 50% மேலே இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் மற்றும் ரத்த கொதிப்பு தான். இது கட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போய் விடும். அது இல்லாமல் மற்ற மரபணு மூலமாக சில நோய்கள் வரும். பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுவாங்க, நீர்க்கட்டி அதிகமாக இருக்கிற நோய்கள், வலி நிவாரணி மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறது. சில பேருக்கு அந்த சிறுநீரக பாதையிலேயே சில குளறுபடிகள் இருக்கும். அனாமலி கஞ்சனட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறுநீரக பாதையில் ஏற்பட அடைப்புகள், கற்கள் அதிகமாக இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக அளவில் இருக்கிறது, சில நேரங்களில் யூரின் போகிற பாதையிலேயோ அல்லது சிறுநீரகங்களையோ வர இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது பைலோனெஃப்ரைட்டிஸ் மாதிரி கிட்னி இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனும் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் கிட்னி ஃபெயிலியரை கொண்டு போய் விடும் நமக்கு. டாக்டர், இன்னொரு கேள்வி. சொல்லுங்கள் சார். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரெசிபியன்ட்டும் டோனரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, பக்கத்துல ஆப்ரேஷன் தியேட்டரில் சொல்கிறீங்களா சார்? ஆமாம் சார், ஒரே தியேட்டரில் தான் நடக்கும், பக்கத்தில். ஏன்னா அவங்க கிட்னி அப்படியே எடுத்து அவங்க டீம் கிட்னி டோனர் கொடுக்குறவங்க
பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கும். கிட்னி ரிசீவ் பண்ணுறவங்க இன்னொரு இடத்துல சர்ஜரி பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிட்னி அவங்க ரெடியான பிறகு அந்த டீம் அப்படியே எடுத்துகிட்டு போய் உடனே அவங்களுக்கு வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 டீமும் ஒரே சைமல்டேனியஸாக பக்கத்தில் தான் சார் நடந்துட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. நேர்களை உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்கள்ல. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், நீங்க உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நாங்கள் பெரிய தச்சூர்ல இருந்து பேசுறோம். விழுப்புரம் மாவட்டம் பெரிய தச்சூர். சொல்லுங்க சார். இது வந்து கிட்னின்றது சின்ன குழந்தைகளா கூட வருங்களா அந்த ப்ராப்ளம்? இல்லை, கிட்னி ஃபெயிலியர் குழந்தைங்களுக்கு வரலாம் சார். சின்ன குழந்தைங்களுக்கு காரணங்கள் மாறுபடலாம். இப்போ பெரியவங்களுக்கு எப்படி சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு மிக முக்கியமாக காரணங்களாக இருக்கும். அது மாதிரி சிறு வயதில் சில நேரங்களில் சில காரணங்களால் வரும். லைக் சில நேரங்களில் இந்த சிறுநீர் பாதையில் சில மாற்றங்கள் நடக்கும். கஞ்சலட்டல் அனாமலின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் பாதைகள் வந்து சரிவர இருக்காது. அது மாதிரி காரணங்களால வரலாம். இதில் மரபணு மூலமாக சில 14 வயசுக்குள்ள பாப்பா ஒன்று இருக்கு, அதுக்கு அந்த மாதிரி 2 பக்கம் வலிக்குதுன்றாங்க. அதனால இல்லை, 14 வயசுல கிட்னி ஃபெயிலியர் வரலாம் சார். சில குளோமோனோஃப்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. யூரின் வழியாக புரதச்சத்து அதிகமாக போய் அது வர நோய் வந்து குளோமோனோஃப்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நோய் வந்துச்சுன்னா அது சரியாகாம இருக்கும்போது சில நேரங்களில் கிட்னி ஃபெயிலியர் போகலாம். ஆனா எல்லா வலியும் வந்து கிட்னி ஃபெயிலியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். இப்போ முதுகுல வலி இருக்குன்னா வேற என்ன காரணங்களா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் பெரும்பாலும் வலியோட வராது. ஸோ வலி அதிகமா இருக்குன்னா வேற சிறுநீரக கற்கள் மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அல்ல சாதாரண தசை பிடிப்பான்னு நம்ம பக்கத்தில் உள்ள மருத்துவர் அணுகணும்னா அதை என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். சரி, தேங்க்யூ சார். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நம்ம கூட இன்னொரு நேர் வந்திருக்காங்க. யார் எங்கன்னு கேட்கல. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். கிருஷ்ணாபுரத்துல தயாளன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு 10 வருஷ காலமா வந்து சர்க்கரை நோய் இருக்கு. சரிங்க. அதனுடைய அதாவது அந்த கிட்னி பாதிப்பு இருக்கா என்னன்னு எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ சர்க்கரை நோய் வரும்பொழுது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா ஆரம்ப ஸ்டேஜில் பெரும்பாலும் எந்த அறிகுறியுமே தெரியாது. ஸோ நம்ம அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 50% மேலே சிறுநீரகம் உள்ளுக்குள்ளே பாதிப்படைஞ்சிரும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ் நம்ம கண்டறியணும். முக்கியமாக சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு மாதிரி நோய் ஏற்கனவே இருக்குன்னா சிறுநீர் பரிசோதனைகள் சின்ன சின்ன டெஸ்ட்டில் தான் நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியும். எந்த அறிகுறியுமே இருக்காது. கை கால் வீக்கமோ, ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு கை கால் வீக்கமே இல்லை, ஈடு நல்லா தானே போகுது, எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்காது அப்படின்னு தவிர நினச்சிப்பாங்க. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே இருக்காது. ஸோ சாதாரணமாக லேபில் போயிட்டு ஒரு பிளட்டில் ஒரு யூரியா, கிரியாட்டின் ஒரு சாதாரண டெஸ்ட்டுகள், அதே மாதிரி யூரினில் ஆல்புமின், சுகர் டெபாசிட்ஸ் மாதிரி இந்த யூரின் சாதாரண யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லேயே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த சர்க்கரைனாலேயோ அல்லது ரத்த கொதிப்பினாலேயோ சிறுநீரகம் பாதிப்பு அடைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அதுவும் ஏதாவது லேசான பாதிப்பு இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த பரிசோதனை, வயிறுக்கு ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேன் சொல்லுவாங்க, அதுமாரி ஸ்கேனோ, மற்ற டெஸ்ட்டுகள் கால்சியம், பாஸ்பரஸ், ஹீமோகுளோபின் அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் தேவைப்பட்ட பண்ணிக்கலாம். பட் ஆரம்ப ஸ்டேஜில் ரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினின், யூரினில் ஆல்புமின் இந்த சாதாரண பரிசோதனையிலேயே சிறுநீரக பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவங்க ஒரு காலம் இந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக 6 மாதத்துக்கோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம எந்த ஸ்டேஜில் வேணா நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு தடவை நல்லா இருக்கு, அப்ப இனிமே தேவையில்லை அப்படின்னு நம்ம அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் இருக்கும்போது தண்ணீர் அதிகமா குடிக்கிறதுனால கிட்னி பாதிப்பு அப்படி ஏதாவது வரது வாய்ப்பு இருக்குங்களா? தண்ணி நிறைய குடிக்கிறதுனால கண்டிப்பா பாதிப்பு வராது. தண்ணி சரியா குடிக்காம இருந்தாவெல்லாம் பாதிப்பு வரலாம், தண்ணி நிறைய குடிக்கிறதுனால வராது. ஆனா சர்க்கரை நோய் உள்ளவங்க நிறைய தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா அவங்க சர்க்கரை அளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சர்க்கரை நோய் அளவுக்கு அதிகமாக போகும்போது தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான தாகம் இருக்குன்னா சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கான்னு நம்ம திரும்ப ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. சரிங்க சார். இரவு நேரத்தில் இன்டோல் எனக்கு அதிகமாக யூரின் அதிகமாக போகாது, அதனால ஏதாவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது ஒன்றும் நார்மல் தான். அது பயப்பட தேவையில்லை. சரிங்க சார், தேங்க்யூ சார். நன்றி. FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்களும் சரி, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களும் சரி, ரொம்ப நேரம் யூரினை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் கிட்னி பாதிப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம அடக்கி வைக்கிறது நல்லது கிடையாதுங்க. அது யூரின் சரியாக நம்ம அடக்கி வைக்கும்போது அவங்க தண்ணியும் சரியாக குடிக்காமல் போவாங்க. ஸோ நமக்கு அதனால் தண்ணியுடைய அளவு உடம்புல குறையும், உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ குறைஞ்சபட்சம் நம்ம 3 லிட்டர் தண்ணி தினசரி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யூரின் அடக்கி வைக்காமல் ரொட்டீனாக போகிறது நல்லது. யூரின் ரொம்ப தங்கும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ சரியான அளவில் யூரினும் போகணும், அளவுக்கான தேவையான அளவுக்கு நீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், இப்போ அளவுக்கு நீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து தாக எடுத்தால் தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனது உண்மையா? தாக எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணுமா? நிச்சயமாக கிடையாதுங்க. தாகம் எடுக்குதாலும் எடுக்கலைனாலும் நம்ம நீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா தாகம் எடுக்காமல் நம்ம குடிக்காமல் விட்டுட்டோம்னா உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் இந்த அடிக்கடி இந்த நீர்ச்சத்து உடம்புல குறையும் பொழுது ஒன்று சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் அது தொடர்ந்து இது போல் நீர் தனியாக குடிக்காமலே இருந்தோம்னா பின்னாடி கிட்னி ஃபெயிலியரே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தண்ணீர் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைங்க, இப்போ நம்ம பெரியவங்களுக்கு 3 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம், சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ சார் குடிக்கணும்? சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கும். யூஸ்வலாக 1 லிட்டர் 2 லிட்டர் மாதிரி வயசு தகுந்த மாதிரி அவங்க குடிக்கலாம். அடிக்கடி அவங்களுக்கு தாகம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், இப்போ உயர் ரத்த அழுத்தமும் உயர் ரத்த அதாவது சர்க்கரை அளவும் வந்து கிட்னியை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி இந்த கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு முதல் முக்கிய 2 காரணங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அண்ட் ரத்த கொதிப்பு தான். ஸோ சர்க்கரை நோய் உடம்புல இருக்கிற பல உறுப்புகளை பாதிக்கிற மாதிரி சிறுநீரகமும் பாதிக்கும். ஸோ சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வைக்கல அப்படின்னாலோ அல்லது ரத்த கொதிப்பை கட்டுக்குள்ளே வைக்கிறனாலோ அது நிச்சயமாக சிறுநீரக ஃபெயிலியருக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு உள்ளவங்க கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களுடைய கிட்னி வேலை எப்படி செய்யுது அப்படின்னு நாம் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ பொதுவே 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்கலாம்? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் சுப்பிரமணி, நான் லாஸ்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். எனக்கு நைட்டில் ஒரு 6-7 தடவை யூரின் வருது. சரிங்க. போயிட்டே இருப்பேன் சார். இந்த ப்ரொஸ்டேட்னு சொல்கிறாங்களே சார், அது இருக்குமா சார்? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்களா? சர்க்கரை நோய் இருக்குது சார், பிபி இருக்குது. ஓகே, சில நேரங்களில் சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தாலும் இரவில் அதிக அளவுக்கு யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கா நம்ம பார்த்துக்கணும். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்ணுங்கள். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்கலாம்? ஹலோ வணக்கம் சார், உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வந்துட்டு நைட்டில் வந்துட்டு நிறைய தடவை ஒன்று போகுது சார். அதை இப்போ கேட்டிருந்தீங்க. அதான் நான் சர்க்கரை நோயாக இருந்திருந்தீங்கன்னா சர்க்கரை அளவு முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா ரொம்ப அதிக அளவு சர்க்கரை உடம்புல இருந்துச்சுனாலும் யூரின் நைட்டில் அதிகமாக போகும். உங்கள் வயசு என்ன சார் உங்களுக்கு? 78. சில நேரங்களில் இப்போ 50 வயசு 60 வயசுக்கு மேலே போகும்பொழுது இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம பக்கத்தில் உள்ள டாக்டர் அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. எப்படி சார் பண்ணுவாங்க? அல்ட்ராசோனோகிராம் சார், சாதாரண ஸ்கேன் தான். அது வெளியிலே வச்சு பார்த்து ஸ்கேன் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது யூரின் போகிற பாதையில் அந்த சதை வளருதா அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லிடுவாங்க. அதான் சார், கொஞ்சம் சில சமயத்தில் நல்லா தண்ணி போகுது, சில சமயத்தில் பொறுமையாக போகுது. அதான் அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது சர்க்கரை அளவு பாருங்கள், அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதனால் சார் பெரிய ஆப்ரேஷனா சார்? இல்லை, ஸ்கேன்றது டெஸ்ட்டு, சாதாரண ஒரு டெஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்து சொல்லிடுவாங்க. வெளியிலேயே நமக்கு பார்த்து அப்படி சொல்லிடுவாங்க. இது இன்னும் வலி இருக்காது, சாதாரண டெஸ்ட்டு தான் அது. ஸ்கேன்றது அல்ட்ராசோனோகிராம்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்லேயே உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சதை வளருதா அடைப்பு இருக்கான்றதை கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அந்த ப்ரொசைட் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க சார்? அது என்ன அளவில் இருக்குது, யூரின் போகிற பாதையில் அடைப்பை ஏற்படுத்துதா, மாத்திரை மருந்துகளுக்கு அது கட்டுப்படுதா, இதெல்லாம் பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை முதல்ல ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் உள்ள டாக்டரை பார்த்தீங்கனாலே அவங்க இதெல்லாம் அசஸ் பண்ணி உங்களுக்கு அதை சொல்லுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத. மாத்திரையில் கட்டுப்படி ஆகுமா சார்? கட் ஆகும் சார்? ஆகும். அதை எந்த அளவில் இருக்குது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை யூரின் போகிற பாதையில் அது தாக்கத்தை ஏற்படுதுன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு மருந்து மாத்திரைகளா அல்லது ஆப்ரேஷன் தேவையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுகினாலே அவங்க உங்களுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. நைட்டில் 10:30 மணிக்கு படுத்தா சார், காலைல 6 மணிக்குள்ள 6 தடவை போகுது. 1.5 மணி நேரம் டிஃபரன்ஸில் போகுது யூரின். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டு எழுந்திரிச்சு போய் அப்புறம் 1 படுத்து அப்புறம் 1.5 மணி நேரம் மறுபடியும் போகுது. இப்படி 6 தடவை போகுது. புரியுதுங்க.
அதான் நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அது. அந்த சிறுநீரக இதை வந்துட்டு அப்படியே மொத்தமா ஆயிடுது சார், மாதிரி ஆயிடுது. பரிசோதனை பண்ணி தாங்க பார்க்கணும் அது. பரிசோதனை பண்ணணும். ஆமாம். எங்க போய் ஜிஹெச் எல்லாம் பண்ணுவாங்க? எல்லா ஜிஹெச்லையுமே, எங்கள் அரசு ஆஸ்பத்திரியிலுமே இருக்குங்க. சாதாரண ஜிஹெச்லையுமே அல்ட்ராசோனோகிராம் எல்லாமே இருக்குது. அங்கே போனாலே பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், ஓகே சார், மிக நன்றி சார். நன்றி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:25 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்க, டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப காமனாக இப்போ இருந்துகிட்டே இருக்கு. டயாலிசிஸ் அப்படின்றது யாருக்கெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் அதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க? டயாலிசிஸ்ன்னு சொல்கிறது ஜென்ரல் நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர், அதுக்கு உங்களுக்கு பண்ணுறது. ஸோ டயாலிசிஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஹீமோடயாலிசிஸ் அப்படின்றது ரத்த சுத்திகரிப்பு, இன்னொன்று சிஏபிடின்னு சொல்லுவாங்க, வயிற்றில் பண்ணுற டயாலிசிஸ். ஸோ ஹீமோடயாலிசிஸ் யாருக்கு பண்ணுவோன்னா, இதுமாதிரி நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு ரொம்ப கிரியாட்டின் அளவுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அல்லது அவங்களுக்கான சிம்டம்ஸ் அந்த உடல் மூச்சு வாங்குறது, உடல் அரிப்பு அதிகமாகிறது, சில பேர் சுயநினைவு தப்புறது, சில பேருக்கு வலிப்பு மாதிரி ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வர்றது, உடம்பு ஃபுல்லாக வீங்குறது, இது போல பல பிரச்சனைகள். கிரியாட்டின் அளவு ரொம்ப உடம்புல அதிகமாயிருச்சு, இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துருச்சு. இவங்களுக்கு வெறும் மாத்திரை மருந்துனாலேயோ அல்லது உணவு கட்டுப்பாடாலேயோ இதை கட்டுப்படுத்த முடியல இந்த அறிகுறிகள்ன்ற போது நமக்கு அடுத்த ஆப்ஷனாக வரும்போது அந்த டயாலிசிஸ்ன்றது ஆப்ஷன் வருது. ஸோ டயாலிசிஸில் நம்ம ஹீமோடயாலிசிஸ் அல்லது பெரிட்டோன் டயாலிசிஸ், அந்த சிஏபிடின்றதை நம்ம பண்ணலாம். ஹீமோடயாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து ரத்தம் எடுத்து அந்த ரத்தம் அதுக்கான மிஷின்ஸ் இருக்கும், ஹீமோடயாலிசிஸ் மிஷின். அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டு அதில் மிஷின் நம்ம கிட்னி செய்கிற வேலையை அந்த மிஷினை உள்ளே செய்யும். ஸோ மிஷினில் உள்ள டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருக்கிற அதிக அளவு இருக்கிற உப்புக்களையும் அதிக அளவு இருக்கிற நீரையும் அது வெளியேற்றி உடம்பை விட்டு வெளியேற்றிடும். மிச்சம் உள்ள நார்மல் பிளட் உடம்புக்குள்ளே ரிட்டர்ன் ஆகும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு டயாலிசிஸ்ன்றது 4 hours அப்படின்வாங்க. ஸோ வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை இது தொடர்ந்து பண்ணும். ஸோ உடம்புல சிறுநீரகம் வேலை செய்யாதனால சேருகிற அந்த உப்புக்கள் எல்லாமே தொடர்ந்து வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை அந்த டயாலிசிஸ் மூலமாக உடம்புலேருந்து வெளியேற்றப்படும். அப்போது அவங்களுக்கு உடம்புல எந்த வித அறிகுறியும் சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை அவங்க லீட் பண்ணலாம். இதுதான் ஹீமோடயாலிசிஸ்ன்றது. ஸோ ஹீமோடயாலிசிஸ் ரொம்ப வாரத்துக்கு 2 தடவை வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணிட்டு போக முடியாதுன்றவங்களுக்கு தான் அந்த சிஏபிடின்னு சொல்லுவாங்க, வயிற்று டயாலிசிஸ் சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் ஒன்று வச்சுருவாங்க. ஸோ அதன் மூலமாக சிஏபிடி சொல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 2 liter சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் அந்த பேக் அந்த டியூப் வழியாக வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ வயிற்றுக்குள்ளே இந்த பெரிட்டோனியல் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு டயாலிசிஸ் நடக்கும். அங்கே உள்ள அந்த கேப்லரிஸ்லேருந்து அந்த ரத்தத்துலேருந்து இந்த பெரிட்டோனியல் ஃப்ளூயிடுக்கு அந்த தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே வெளில வந்துடும். அது ஒரு 3 hours 4 hours கழிச்சு அந்த டியூப் வழியாகவே அந்த நீர் வெளியேந்துடும். அந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே டயாலிசிஸ் நடக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை வீட்டிலே பண்ணிக்கலாம். இது சிஏபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்லேயும் இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் நார்மல் லைஃபை அவங்க லீட் பண்ணலாம். சார், நார்மல் லைஃப் அவங்க லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் சார்? லைஃப் ஸ்பேன் பொறுத்தளவு இது என்ன நோயினால் அந்த கிட்னி ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்திருக்குன்றது முக்கியமான விஷயம். அவங்க சரியான உணவு கட்டுப்பாடு, டாக்டர் சொல்கிற மாதிரி ரெகுலராக டயாலிசிஸ் உணவு உப்பு கரெக்டாக அளவான உப்பு எடுத்துக்கிட்டு, தண்ணியை டாக்டர் சொல்கிற மாதிரி கம்மியாக குடிச்சிட்டு, சரியான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுட்டு, சர்க்கரை ரத்த கொதிப்பு இருந்தால் அதையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆவரேஜாக 20 years வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவே அவங்க இருக்கலாம். நம்ம கட்டுப்பாடு இல்லாத போது தான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் குறைய ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரெங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். புவனகிரிலேருந்து வீரமணி பேசுகிறேன் சார். என் சித்தி பையனுக்கு சார் சொல்லுங்கள். வயசு 14ஆகுது. சரிங்க சார். அவர் இப்போ நைட் ஒரு 4 இட்லி சாப்பிட்றாருன்னா 1.5 liter தண்ணி குடிக்கிறாரு சார். தூக்கத்திலே யூரின் போயிடுறாப்புல. இப்போ நைட்டில் சாப்பிடாம தூங்கிட்டாருனாக்கா யூரின் போக மாட்டாரு சார். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார்? இல்லை, 14 வயசில் அது போல் வருதுன்னா நம்ம எதனால் அப்படி வருதுன்னு நம்ம பரிசோதனை பண்ணி தான் சார் பார்க்கணும் அதை. ஓகே சார். ஏன்னா அது யூரின் நைட்டில் கண்ட்ரோல் சின்ன வயசுலேயே இன்னும் கொஞ்சம் 5-6 வயசுலேயே அது வந்துடணும். அந்த கான்டினென்ட் சொல்லுவாங்க, அது தானாக வந்துடும். அந்த வயசு தாண்டி அவங்களுக்கு யூரின் நைட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு மருத்துவர் அணுகி வேறு ஏதாவது சிறுநீர் பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க. அப்படி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது எளிதில் குணப்படுத்திடலாம், பயப்படுற மாதிரி இல்லை. ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.
எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் கிட்னியை பாதுகாக்க எந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் டாக்டர்? ஸோ ஆரோக்கியமான உணவு முறைகள், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்வு முறைகள், இது ரெண்டு தான் நமக்கு சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவுன்னு எடுத்துட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீருடைய அளவு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் இருக்கணும். உப்புடைய அளவு 6 கிராமுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு அல்லது ப்ரீ பேக்கட் ஃபுட்டு, ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எந்த வழிமுறையில் இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது. ஸ்மோக்கிங், அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி அல்லது புகையிலை போடுறதா இருந்தாலும் சரி, அது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வலி நிவாரண மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. ஒரு மாத்திரை எடுத்துட்டாலும் அது டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் இருக்கணும். அது அதிகமான வலி மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. சில நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் நாட்டு மருந்துகளில் எங்கேயாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அதுமாதிரி சில மருந்துகள் கூட பின்னாடி சிறுநீரகங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடல் பருமன், இப்போ நாளடைவில் உடல் பருமன் அதிகமாகிட்டே இருக்குது. முக்கியமாக சிறு வயதிலேயே உடல் பருமன் ஆகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த உடல் பருமன் ஒன்று சர்க்கரை நோய், இரத்த கொதிப்புக்கு வழிவகுக்கலாம். இன்னொரு நேரடியாகவே சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ உடல் பருமன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, உடலுடைய எடையை நம்ம கண்டுபிடிக்கிறது. அது நார்மலாக 18.5லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு சரியான உணவு பழக்கங்கள் முக்கியம். உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிடம், ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 5 நாட்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கிட்னிகளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சிறுநீரக கற்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுதுன்னா அது சரியான முறையில் வைத்தியம் பண்ணிக்கணும். ஏற்கனவே சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அவங்க ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். சரியான முறையில் மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். டாக்டருடைய பரிசோதனை பண்ணணும். ரெகுலராக அவங்களுக்கு செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிறுநீரக பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லைனா கூட நம்ம 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ரத்தத்துலேயோ யூரின்லேயோ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி டாக்டர், இப்போ சிறுநீரகம் 40 வயசுக்கு மேலே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அந்த மாதிரி எந்த மாதிரியான பரிசோதனைகள் இருக்குது டாக்டர் சிறுநீரக? பேசிக்கான டெஸ்ட்டு, எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னா பேசிக்காக பிளட்டில் யூரியா, கிரியாட்டின், யூரின் அனாலிசிஸில் ஆல்புமின், இந்த பரிசோதனையை ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள கிட்னி பராலிசிஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கால் இதில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு வயிறுக்கு பண்ணுற அல்ட்ராசோனோகிராம்ன்ற ஸ்கேன் பண்ணுறது தேவைப்படலாம். அதுக்கும் பிறகு கால்சியம், பாஸ்பரஸ், ஹீமோகுளோபின் இன்னும் அடுத்தடுத்து இந்த சிறுநீரக பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்கேன் தேவைப்படும். பட் ஆரம்ப ஸ்டேஜுக்கு பிளட்டு, யூரியா, கிரியாட்டினின், யூரின் ஆல்புமின் இது மட்டுமே நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி டாக்டர், இப்போ ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்னும் போது காய்கறிகள், பழங்கள் எந்த காய்கறிகள், எந்த பழங்கள் எடுத்துக்கலாம் சிறுநீரகம் நல்லா இருக்கணும்னா? சிறுநீரக பாதிப்பு எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கவங்க எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா காய்கறியுமே, எல்லா பழங்களையுமே பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். நார்மலாக கிட்னி வேலை செய்கிறவங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்க உணவுகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்னிகளுக்கும் நல்லது. பின்னாடி பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கும். ஸோ எல்லா உணவுகளுமே அவங்க காய்கறிகள், பழங்கள் அது எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு இது எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே எடுத்துக்கலாம். சரி டாக்டர், இப்போ சிறுநீரகம் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவங்க எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாம்? சிறுநீரக பிரச்சனை முக்கியமாக அந்த கிரானிக் ரினல் ஃபெயிலியர்ன்ற நாள்பட்ட கிட்னி செயலிழப்பு, இவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு குறைச்சிக்கணும். தண்ணியுடைய அளவு உடம்புக்கு தகுந்த மாதிரி பொறுத்து, உடம்பு வீக்கம் அதிகமாக இருக்குது அல்லது வீக்கம் இல்லைன்றதை பொறுத்து தண்ணியுடைய அளவு மாறுபடும். ஸோ தண்ணி எவ்வளோ குடிக்கணுன்றதை டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கணும். 3வது பொட்டாசியம் அதிகமாக இருக்க உணவுகளை குறைச்சிக்கணும். இப்போ தான் அவங்களுக்கு அந்த பழங்கள்லாம் வருது. உங்களுக்கு ரொம்ப சாத்துக்குடி, ஆரஞ்சு மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்க பழங்களை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்க ஆப்பிள், திராட்சை, கொய்யாப்பழம், பப்பாளி பழம் இதுமாரி பழங்களை சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க உணவுகளை அவங்க தவிர்க்கிற மாதிரி இருக்கும். சும்மா அதிகமான ப்ரோட்டீன் அவங்க எடுத்துக்கூடாது. ப்ரோட்டீனை பாதி அவங்க குறைச்சிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அது கட்டுக்குள்ளே இருக்கும். அதோட மற்ற சர்க்கரை நோய், இரத்த கொதிப்புக்கான மருந்து மாத்திரைகளை அவங்க எடுத்துக்கணும். சரி டாக்டர், இப்போ அவங்களுக்கு நான்வெஜ் அப்படின்றது எடுத்துக்கலாமா? மீன் எடுத்துக்கலாம். ஈவன் சிக்கன், மட்டன் மாதிரி உணவுகள் கூட வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். ரெண்டுமே வறுத்ததாக இருக்கக்கூடாது, எண்ணெயில் ரொம்ப வறுத்ததாக இருக்கக்கூடாது. அவங்க சாதாரணமாக குழம்புல போட்டதை சாப்பிடலாம். உப்பு கம்மியாக இருக்கணும், எண்ணெயில் போட்டு வறுத்ததாக இருக்கக்கூடாது. இதை அவங்க எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் சொல்லுங்கள் டாக்டர், தற்காலிகமாக சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி சார்? அது
இந்த தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அக்யூட் ரினல் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரக செயலிழப்பு எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக கிட்னி ஃபெயிலியர் அவ்வளோதான், எங்களுக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, டயாலிசிஸ் அப்படின்ற மாதிரி கிடையாது. சில காரணங்கள் வந்து தற்காலிகமாக சிறுநீரக செயலிழக்க வைக்கும். அது சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது முற்றிலுமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், சில நேரத்தில் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகும், பைலோனோஃபைட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து தற்காலிகமாக சிறுநீரகத்தை பாதிக்கும். அது இல்லாமல் இந்த எலிக்காய்ச்சல் சொல்லுவாங்க, லெப்டோஸ்பைரோசிஸ், மலேரியா, இது போல் சில நோய்கள் வந்து சிறுநீரகத்தை பட்டுன்னு தாக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மகளிருக்கு சம்டைம்ஸ் அபார்ஷன் ஆகிறவங்களுக்கு சம்திங் இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால் வர்றதுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். டயரியான்னு சொல்லுவாங்க, வாந்தி பேதி ரொம்ப அதிகமாக போச்சு, உடம்புல நீர் சத்து குறையுதுன்னா அதுவும் வந்து கிட்னி பாதிக்கும். அது ஸோ இது போல் காரணங்களால் வர்ற கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே தற்காலிகமானது. முக்கியமாக பாம்பு கடி, ஸ்னேக் பைட்னு சொல்லுவாங்க, பாம்பு கடி, அது வந்து கிட்னியை தாக்கலாம். அந்த குளவின்னு சொல்லுவாங்க, கதண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும். கதண்டு மொத்தமாக வந்து கடிச்சிரும், வாஸ்பிஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கதண்டு மொத்தமாக கடிச்சினாலும் அது சிறுநீரகம் பாதிக்கும். இது இல்லாமல் வந்து ஒரு தற்காலிகமாக கிட்னி ஃபெயிலியரை உண்டு போடும். நம்ம சரியான நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது சில நேரங்களில் சில டயாலிசிஸ் மூலமாகவே அது முற்றிலுமாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க முற்றிலுமாக குணமாயிருச்சுன்னா நம்ம டயாலிசிஸ் அதுக்கு மாதிரி தேவைப்படாது, மாத்திரை மருந்துகள் எதுவும் தேவைப்படாது, அவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாகவே இருப்பாங்க. இதுதான் வந்து தற்காலிகமான சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அக்யூட் ரினல் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நேர்களை உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக கல் அப்படின்றது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வருது. அந்த கல் அப்படின்றது வந்து எதனால் வருது? சிறுநீரக கற்களை பொறுத்தளவு இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கால்சியம் ஸ்டோன்ஸு, ஆக்சலேட் ஸ்டோன்ஸு, யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னு நிறையா ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில வகைகள் வந்து மரபணு மூலமாகவே வரும். நீங்கள் பார்த்தோம்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கும், அல்லது தாத்தா பாட்டிக்கு இருக்கும், அது குடும்பத்திலேயே அண்ணன் தங்கச்சிங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கும் வரும். இது மரபணு மூலம் சில பேருக்கு வரும். மரபணு இல்லாமல் மற்றவங்களுக்கு வர்றதுன்னு பார்த்தோம்னா சரியாக நீர் குடிக்க மாட்டாங்க. உடம்புல நீர் குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேஷன் போயிட்டே இருப்பாங்க, தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தாகம் எடுத்தால் தான் குடிக்கிறது, தாகம் எடுக்கலைன்னா தண்ணியை குடிக்காமல் இருக்கும்போது உடம்புக்குள்ளே நம்மளே அறியாமல் டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்பு நீர் சத்து குறைய அப்போ என்ன ஆகும், அந்த ஏற்கனவே அந்த ரிஸ்க் உள்ளவங்களுக்கு பட்டுன்னு ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தாலும் வரும். ஹை ப்ரோட்டீன் இன்டெக் சில பேருக்கு நிறைய, இப்போ சிக்கன் மட்டன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர். ஸோ அதுமாரி ஹை ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு அதுமாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் யூரின் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது கூட ஒரு பீரியடில் ஸ்டோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு இருக்குது. உப்பு அதிகமாக உள்ள உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டில் மாதிரியோ அல்ல ஜென்ரலாகவே உப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கும் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு தவிர்த்தாலே நம்ம ஸ்டோன் வர்றதை நம்ம குறைச்சிக்கலாம். சரி டாக்டர், இப்போ வந்து ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னும் போது அதை ட்ரீட் பண்ணுறாங்க. அதை ட்ரீட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மறுபடியுமே அந்த ஸ்டோன் வருது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? இந்த மரபணு மூலமாக சில பேருக்கு ஸ்டோன் வர்றவங்களுக்கு அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது நிறைய தண்ணி குடிங்க, உப்பை குறைச்சிக்கோங்க, சிக்கன் மட்டன் சாப்பிட்றத குறைச்சிங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் இந்த வலி வரும்பொழுதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதோ கரெக்டாக இருப்பாங்க. ஒரு நாளடைவில் அவங்க வலி குறையும் பொழுது அவங்களுக்கு சின்ன ஒரு அலட்சியம் வந்துடும், சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவங்க வேலையில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்புறம் திரும்பி அது எப்பப்பெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் உடம்புல அந்த நீர் சத்து குறையுதோ, உப்பின் அளவு அதிகமாகுதோ, அப்போல்லாமே அந்த திரும்ப அந்த ரிஸ்க் வந்துடும். அப்போ அவங்களுக்கு திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு. சரி டாக்டர், இப்போ சிறுநீரக கல் வந்துருச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் அவைலபிள் என்னென்ன இருக்குது? அது கல் எந்த இடத்துல இருக்குது, சிறுநீரக பாதையில் என்ன அளவில் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். சில நேரங்களில் சின்ன கல், முக்கியமாக ஒரு 6 மில்லிமீட்டருக்கு அளவு கம்மியாக இருக்க கற்கள் யூரின் போகிற பாதையில் இருக்குன்னா சாதாரண மாத்திரை மருந்துகள் நிறைய நீர் எடுத்துக்கிட்டாலே அது நார்மலாக வெந்திடும். சில நேரங்களில் யூரின் போகிற பாதையிலேயே குறுகலான பாதையில் சில நேரங்களில் கல் அடைச்சிக்கும், அல்லது சைஸ் ரொம்ப பெருசாக 7-8 மில்லிமீட்டர் மேலே தாண்டி இருக்கும். அது யூரின் போகிற பாதையை அடைச்சிருக்கும் போது தான் பிரச்சனை அதிகமாகும். அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், யூரின் எரிச்சல் இருக்கலாம், யூரின் ரத்தம் கலந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் யூரின் போகிற பாதையை மொத்தமாக
அடைச்சிரும். சரி. கிட்னி ஃபெயிலியரே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதுமாரி வர சூழல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறதுக்கான தேவை ஏற்படலாம். இப்போ நிறைய சயின்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. யூரின் வழியாக டீ பூட்டு அதன் மூலமாகவே எடுக்கலாம். லேசர் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அது வரும்போது பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோன் சைஸ் அவங்களுடைய நோயுடைய தன்மையை பொறுத்து அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டோனை எடுக்கலான்றதை அவங்க சொல்லுவாங்க. டாக்டர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் அப்படின்னும் போது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அந்த கல்லை கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி டாக்டர்? லேசர் தெரப்பி பண்ணுவாங்க. லேசர் தெரப்பி அந்த சில நேரங்களில் வர கல்லை வந்து லேசர் தெரப்பி மூலமாக கல்லை சின்னதாக உடச்சி அதை யூரின் போகிற பாதை வழியாக வெளியில் எடுத்துருவாங்க. சரி டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். பேசுகிறேன் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சார் பையன் வேலை பொருளுக்கான இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன பாதிச்சிருவாங்க? இல்லை, என்னங்க இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்கலாம் சார். ஹலோ சார். யூரின் போகாத அப்படி அடைக்க வச்சுருக்காங்க, பாதிச்சிருக்கேன். இல்லை, யூரின் போகிறத அடக்கி வைக்கிறது நல்லது கிடையாதுங்க. இன்னொன்று தண்ணி தாகம் எடுக்காமல் போயிடும். ஸோ சரியான அளவில் தண்ணி நிறைய குடிக்கணும். யூரின் ஃப்ரீயாக போகிறது தான் அவங்க சிறுநீரகங்களுக்கு நல்லது. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271 மற்றும் ஒரு எண் 2271 என்ற இந்த எண்களில். டாக்டர் சொல்லுங்கள், நேற்று வந்து வேர்ல்டு கிட்னி டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது எதனால் கொண்டாடுறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? வேர்ல்டு கிட்னி நேற்று கொண்டாடினோம். இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது, இந்தியாவில் மட்டும் இல்லை. இது வந்து உடலுடைய நலத்தில் சிறுநீரகங்களுடைய பங்கு, அவருடைய முக்கியத்துவம் குறித்தும், சிறுநீரக நோய்களை ஆரம்பத்திலேயே தடுப்பதற்கான வழிமுறைகளை குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்த ஒரே காரணத்துக்காக உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினமாக நம்ம கடைபிடிக்கிறாங்க. இது 2006 இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ சிறுநீரகங்களை எப்படி பாதுகாக்கிறது, என்னென்ன காரணங்களால் சிறுநீரக நோய்கள் வருது, அதை எப்படி தடுக்கிறதுன்றத மக்களுக்கு பல வித பேம்ப்ளெட்ஸ் மூலமாகவோ ஒலிபெருக்கி மூலமாகவோ நம்ம இதை எல்லாருக்கும் அறிவுறுத்துக்காக தான் இந்த வேர்ல்டு கிட்னி டே கொண்டாடுறோம். சரி டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். ஒரு அம்மா டெய்லி 50 கிராம் காபி தூள் சாப்பிட்றாங்க. 1 and 2 டாய்லெட் மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிட்றாங்க. 20 வருஷம் நடக்குது மேடம் இந்த வேலை. நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க மேடம். நீங்கள் வந்து கிட்னி சம்பந்தமான கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். இதனால கிட்னி ஃபெயிலியர் அம்மா மேடம். என்ன சாப்பிட்றாங்கன்றது சொன்னீங்க? காஃபி பவுடர் மேடம். காஃபி பவுடர் 50 கிராம் டெய்லி மேடம். ஸோ அது சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாங்க மேடம். இல்லைங்க, இது காஃபி பவுட்ரு சாப்பிட்றதுனால சிறுநீரக பாதிப்பு வராது. ஆனால் வெறும் காஃபி பவுடரை மட்டுமே அவங்க தன்னிச்சையாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நிச்சயமாக பக்கத்தில் உள்ள ஒரு மனநல மருத்துவத்தை ஆலோசனை பெறுவது நல்லது. ஏன்னா இது சாதாரண பழக்கமாக கூட இருக்கலாம், அவங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த கொஸ்டின், அதாவது நிறைவாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது, யாருக்கெல்லாம் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது வேணும் டாக்டர்? பண்ணலாம். சிறுநீரக மாற்று சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான வரப்பிரசாதமாக இருக்குது. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று லைவ் ரிலேட்டட்னு சொல்லுவாங்க, அதான் உயிரோடு இருக்கவங்க கொடுக்கறது. இன்னொன்று டிசீஸ்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது கெடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது மூளைச்சாவு அடைந்தவங்க அவங்க கிட்னி தானமாக கொடுக்கறது. ஸோ லைவ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. அவங்க டயாலிசிஸில் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு டயாலிசிஸில் இவங்களால் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரணும். அவங்களுடைய வேலையை பார்க்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. சில நேரங்களில் அவங்க தான் குடும்பத்தில் முக்கியமான வருமானம் ஈட்டுறவராக கூட இருக்கலாம். அவங்க இந்தமாரி வாரத்தில் 2 நாட்கள் டயாலிசிஸ் வரும்பொழுதோ அல்லது வருமானம் ஈட்டிய நபர் கூட இருக்கவங்க அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்துட்டு வரும்பொழுதோ அவங்க தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதுமாரி பேஷண்ட்ஸுக்கு என்னென்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு வரப்பிரசாதம். அவங்க லைவில் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அவங்க தானமாக கொடுக்குறாங்க, ரத்த உறவு உள்ளவங்க தானமாக கொடுக்கும்பொழுது அவங்களோட உடம்பை முழுசாக செக் பண்ணி, ஸோ கொடுக்குறவங்களுக்கு ஒரு கிட்னி தானமாக கொடுக்குறதுனால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு பல பரிசோதனை மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கிட்னி மட்டும் எடுப்போம்.
ஸோ பேஷண்ட்ஸுக்கு 2 கிட்னி அப்படியே இருக்கும். அந்த கொடுக்குறவங்கள்ட்டேருந்து ஒரு கிட்னியை மட்டும் வாங்கி அதை வந்து பேஷண்ட்ஸுக்கு பொருத்திடுவாங்க. ஸோ அந்த கிட்னி வேலை செய்யும்பொழுது இந்த பிளட் லெவல் எல்லாமே நார்மல் ஆகிரும். அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நார்மல் ஆகும். டயாலிசிஸ் தேவைப்படாது. ஸோ நார்மலான உணவு கட்டுப்பாடு இருக்கலாம். ஸோ ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் போக போக அதோடைய தீவிரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை அவங்க லீட் பண்ணலாம். வேலைக்கு போகலாம். அவங்களுடைய சுய சார்பு அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுடைய பணத்தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். இது லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சில இடங்களில் குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குரூப் சில நேரங்களில் மேட்ச் ஆகாமல் போகும், அல்லது ஏஜ் அதிகமாக இருக்கவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு சர்க்கரை நோய் ரத்த கதிப்போ மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதுமாரி இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க விருப்பம் இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியாத சூழல் வரும். அதுமாரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம அந்த கெடாவர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. கெடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன பண்ணோன்னா, இப்போ இதுமாதிரி ஆக்சிடெண்ட்டில் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு மாதிரி இறக்குறவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க உறுப்பை வந்து தானமாக கொடுக்கலாம். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க தானமாக கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஏற்கனவே இந்தமாரி கெடாவர் பொருட்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கவங்க வெயிட்டிங் லிஸ்ட் படி அவங்கள கூப்பிட்டு அந்த மூளைச்சார்ந்த அடுத்தவங்களுடைய ஒரு கிட்னியை வந்து அந்த 2 கிட்னி கூட 2 பேருக்கு அதை வைப்பாங்க. ஸோ 2 பேருக்கு வச்சு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கும் இந்தமாரி எல்லாமே நார்மல் ஆகி அவங்களும் நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்னா இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே பெஸ்ட் மோடுன்னு பார்த்தோம்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவாக வந்தாச்சு. இன்னைக்கு சிறுநீரகம் தொடர்பான நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். நன்றி மேடம். Yeah.